திஸ் இஸ் 12th மேன் ஆங்கிள்ஸ். கிரிக்கெட் பார்ப்போம், கொஞ்சம் ஓவராக பேசுவோம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சிஎஸ்கே சூப்பரான ஒரு மேட்ச்சு, பயங்கர க்ளோஸாக போச்சு, நெக் டு நெக்காக இருந்துச்சு. ஃபேஸ் பை ஃபேஸ் பார்ப்போம். பவர் பிளே இவங்க 76 for 3, அவங்க 75 for 2, ரொம்ப க்ளோஸாக போச்சு. நம்ம ப்ரிவியூவில் பேசின மாதிரி தான், ஆயுஷ் மாத்ரே தான் அந்த இன்டென்ட் மர்ச்சன்ட் சிஎஸ்கேக்கு. அவர் அந்த 13 ball 30 அடிக்கலைன்னா 75 அடிச்சிருக்க முடியாது. அந்த பக்கம் அபிஷேக் சர்மா விட்ட ஃபார்மை திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டார். ஒரு 15 ball 15 நினைக்கிறேன், குவிக்கஸ்ட் 50 ஆஃப் த சீசனில் டையில் வந்துட்டார். பவர் பிளே ஃபேஸ் வரைக்கும் ரெண்டு டீமும் ஒரு மாதிரி ஈக்குவலாக தான் இருந்தது. கரெக்ட். இன்னைக்கு எஸ்ஆர்எஸ் ஜெயிச்சது அவங்களோட டெத் பவுலிங்கால மட்டும்தான். சக்கீப் ஹுசேன், ஈசான் மலிங்கா ரெண்டு பேருமே சூப்பரா போட்டாங்க. நல்லா யார்கர்ஸையும் அந்த ஸ்லோவர் பவுன்சரையும் மிக்ஸ்அப் பண்ணாங்க. பிரஃபீல் இன்ஜி இன்னைக்கு 3 overs 54 கொடுத்திருந்தாரு. அவருக்கு அந்த 20th ஓவர் ப்ரெஷரான ஓவர் கொடுத்தாங்க. அவர் யார்கர்ஸை சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணாரு. ஸோ அவங்க டெத் பவுலிங் தான் இன்னைக்கு பெரிய டிஃபரன்ஸா இருந்துச்சு. நிதிஷ்குமார் ரெட்டி என்ன பண்றாருன்னு தெரியல, பவுலிங் சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு சிஎஸ்கேவோட நான் மெயினான இன்ஃபார்ம் பேட்டர்ஸா பாக்குறது சாம்சன் அண்ட் மாத்ரே தான். அவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு தூக்குனதா அவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் ஆயிருச்சு. ஸோ இந்த விக்கெட்டை எடுத்து ஒரு ஏர்லியாவே அந்த மொமெண்டம் செட் பண்ணி கொடுத்தது நிதிஷ்குமார் ரெட்டி தான். சிஎஸ்கே பவுலிங் பொறுத்த வரைக்கும் கம்போஜும் ஓவர்டனும் சூப்பரா போடுறாங்க, ஹை குவாலிட்டியில போடுறாங்க. பட் மற்ற பவுலர்ஸ் அவங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்களோ, ரன்ஸ் வந்து லீக் பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. மற்ற பவுலர்ஸும் அந்த பார்ட்டிக்கு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. இன்னொரு மெயின் டிஃப்ரென்ஸாக நான் பார்க்குறது, இங்கே 100 வந்து 3 overs 33, 4 overs 33 தெரில ப்ரிசைஸாக. இந்த பக்கம் சிவங்குமார் வந்து 3 overs 1 for 18. அதுவும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு இந்த ஸ்பின்னர் வர்சஸ் அந்த ஸ்பின்னர். ஒரு பிளண்டராக நான் பார்க்குறது, லிவிங்ஸ்டனை எதுக்கு இம்பாக்டாக ஆடுறாங்கன்னு புரியவே இல்லை. 17.2 தான் அந்த விக்கெட் போச்சு. அங்கேருந்து 16 balls இருக்குது. 16 ballஸில் 12 ball லிவிங்ஸ்டன் ஆடி 40 ரன் அடிச்சா கூட லிவிங்ஸ்டன் அதே 12 ball 40 கொடுத்துருவார் பவுலிங்கில் வந்து. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ண போகுதுன்னு தெரில. இன்னொரு பேட்டர்ன் நான் என்ன பார்க்குறேன்னா, மேட்ச்சுக்கு மேட்ச் ஆரஞ்ச் கேப் மாறிட்டே இருக்குது. மறுபடியும் இப்போ கிளாசன் வாங்கிட்டாரு, பர்பிள் கேப்பை கம்போஜ் வாங்கிட்டாரு. கம்போஜ் வந்து சிஎஸ்கேவை தனியாக கேரி பண்ணுறாருங்க பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில். ஓவர்டன் அந்த எஃபெக்டிவ் ஓவர்ஸ் போடுறாரு. எக்ஸைட்டிங் ஜேர்னி அஹெட் ஃபார் போத் த டீம்ஸு. நீங்கள் சிஎஸ்கே எஸ்ஆர்எஸ் மேட்ச் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.